வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. சிலுவை பாதை. உயிர் தந்த அன்பு, ஒரு பாவ வாழ்வின் மனமாற்றம். உன் பாவ கரைகளை கழுவ அவர் தன் இரத்தத்தை விலையாக கொடுத்தார். ஒரு உயிர் கொடுத்த அன்பிற்கு நீ செய்யும் கைமாறு உன் பாவ வாழ்வை விட்டுவிட்டு அவர் காட்டிய புனித வழியில் நடப்பதேயாகும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இரக்கத்தின் ஊற்றிய இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்து விட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் இனி மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடன் இருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமகனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் கல்வாரி மலையை நோக்கி இயேசு கிறிஸ்து மேற்கொண்ட அந்த புனித பயணத்தை சிலுவை பாதை வழியாக தியானிக்க இருக்கின்றோம். இந்த சிலுவை பாதை இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானிப்பது மட்டுமல்ல, மாறாக நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் சவால்கள், ஏமாற்றங்கள் மற்றும் வலிகளுக்குள்ளே இறைவனின் பிரசன்னத்தை தேடும் பயணம். இயேசு சுமந்த சிலுவையில் நம்முடைய ஒவ்வொருவரின் பெயரும் பொறிக்கப்பட்டிருந்தது. நாம் செய்த தவறுகளுக்காகவும் நாம் பெற வேண்டிய தண்டனைக்காகவுமே அவர் அந்த பாரமான சிலுவையை தன் தோள்களில் சுமந்தார் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த தியானத்தை தொடங்குவோம். இந்த சிலுவை பாதையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நிலையும் நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை கற்றுத் தருகிறது. அநியாயமான தீர்ப்புகள் வழங்கப்பட்ட போது அவர் காட்டிய மௌனம், சிலுவையின் பாரத்தினால் கீழே விழுந்த போது அவர் காட்டிய விடாமுயற்சி மற்றும் தன்னை துன்புறுத்தியவர்களையும் மன்னித்த அவரது மேலான அன்பு என அனைத்தும் நம் வாழ்க்கை பாதையை நல்வழிப்படுத்த வந்தவை. உன் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றி என்று அழைப்பு விடுத்த அந்த இறைவனின் குரலுக்கு செவி மடுத்து நம்முடைய கவலைகளையும் பலவீனங்களையும் அவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம். நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக தன் உயிரை கொடுத்தார் என்ற ஆழமான உண்மையை இன்று நம் இதயத்தில் இருத்துவோம். இந்த தவக்காலம் நம் பாவ வாழ்க்கையை தகர்த்து நம் ஆன்மாவை புதுப்பிக்கும் ஒரு அருட்காலம்.
நாம் மீண்டும் மீண்டும் செய்கிற பாவங்கள் இயேசுவின் தலையில் முள்முடியாக ஏறுகின்றன. நம்முடைய அநீதிகள் அவர் திரு கரங்களில் ஆணிகளாக இறங்குகின்றன என்பதை நாம் மறந்துவிடலாகாது. ஆண்டவர் நமக்காக தன் உயிரை தியாகம் செய்த அந்த உன்னத அன்பை புரிந்து கொண்டு முழு மனதோடு இந்த சிலுவை பாதையில் நடப்போம். நம்முடைய பழைய பாவ வாழ்வை இங்கேயே சிலுவையின் அடியில் புதைத்துவிட்டு அர்த்தமுள்ள தூய்மையான ஒரு புதிய வாழ்வை தொடங்க இந்த வழிபாட்டின் வழியாக இறைவனிடம் வரம் கேட்போம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நிலை 1. இயேசுவை பிலாத்து சாவுக்கு தீர்ப்பிடுகிறான். திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே, திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே. தீர்மானம் சிலுவை என உருமாறியதே, தீர்மானம் சிலுவை என உருமாறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய். எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். உலகிற்கே நீதி வழங்கும் உன்னத தலைவன் இன்று ஒரு மனிதனின் அதிகாரத்திற்கு முன்பாக குற்றவாளியாக நிற்கிறார். பிலாத்து இயேசுவிடம் எந்த குற்றத்தையும் காணவில்லை. இருப்பினும் மக்கள் கூட்டத்தின் கூச்சலுக்கும் தன் பதவிக்கு வரும் ஆபத்திற்கும் அஞ்சி நீதியை பலி கொடுத்துவிட்டு இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்கிறான். அமைதியின் உருவமாக நின்ற இயேசு அந்த அநீதியான தீர்ப்பை மனத்தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்கிறார். பல நேரங்களில் நாமும் பிலாத்துவை போல செயல்படுகிறோம். உண்மை எது என்று தெரிந்தும் பிறருடைய கைத்தட்டலுக்காகவோ அல்லது நம்முடைய சுயநலத்திற்காகவோ மற்றவர்களை பற்றி தவறான தீர்ப்புகளை வழங்குகிறோம். பிறரை பற்றி புறம் பேசுவதும், அநீதி நடக்கும்போது மௌனமாக இருப்பதும் இயேசுவுக்கு நாம் வழங்கும் மரண தண்டனையே ஆகும். இந்த நிலையில் அநீதியான தீர்ப்புகளை பொறுமையுடன் ஏற்ற இயேசுவின் மனநிலையை தியானிப்போம். ஜெபம். அன்புள்ள இயேசுவே, உம்மிடம் எந்த குற்றமும் இல்லாதிருந்தும் எங்களுக்காக மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பல நேரங்களில் பிறரை தவறாக தீர்ப்பிட்டு அவர்களுக்கு மனவலியை உண்டாக்கி இருக்கிறோம். எங்களை மன்னியும். பிறருடைய சொற்களால் நாங்கள் காயப்படும் போது உம்மை போல மௌனமாகவும் பொறுமையாகவும் இருக்க எங்களுக்கு அருள் தாரும். நீதியின் பாதையில் நடக்க எங்களுக்கு துணிவை தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 2. இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். நிந்தையான சிலுவை மரம் தோளேறியதே, நிந்தையான சிலுவை மரம் தோள் ஏறியதே. கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே,
கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். பிலாத்துவின் தீர்ப்புக்கு பின் கரடு முரடான ஒரு கனமான சிலுவை இயேசுவின் தோள்களில் சுமத்தப்படுகிறது. அந்த சிலுவை உலக மக்கள் அனைவரின் பாவங்களின் மொத்த உருவம். இயேசு அதை வெறுப்போடு பார்க்கவில்லை, மாறாக தன் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றவும் நம்மை மீட்கவும் அன்போடு அணைத்துக் கொள்கிறார். தன் காயப்பட்ட தோள்களில் அந்த பாரத்தை சுமக்க துணிகிறார். நம் வாழ்விலும் பல நேரங்களில் எதிர்பாராத சிலுவைகள் வருகின்றன. நோய், வறுமை, தோல்வி, குடும்ப பிரச்சனைகள் என அவை பல்வேறு வடிவங்களில் இருக்கலாம். நாம் பெரும்பாலும் அந்த சிலுவைகளை தூக்கி எறியவே விரும்புகிறோம். ஆனால் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்னவென்றால், சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லை என்பதாகும். நம்முடைய அன்றாட பொறுப்புகளையும் சோதனைகளையும் முணுமுணுக்காமல் ஏற்கும் போதே நாம் உண்மையான சீடர்கள் ஆகிறோம். ஜெபம். துன்பங்களை ஏற்கும் இயேசுவே, எங்களின் பாவ சுமைகளை தாங்கும் கருவியாக சிலுவையை நீர் ஏற்றுக்கொண்டீரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் வருகின்ற போராட்டங்களைக் கண்டு நாங்கள் சோர்ந்து போகாமல் அவற்றை உம் அன்பிற்காக மனமுவந்து ஏற்க எங்களுக்கு பலன் தாரும். கடமைகளில் இருந்து பின்வாங்காமல் நீர் காட்டிய வழியில் சிலுவையை சுமந்து வர எங்களுக்கு துணை செய்யும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 3. இயேசு சிலுவையின் கீழே விழுகிறார். தடம் நடுவே இடறி விட தரை விழுந்தீரே, தடம் நடுவே இடறி விட தரை விழுந்தீரே, உடமிட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே, உடம் இட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ. சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இரவு முழுவதும் தூக்கமில்லை. கசையடிகள், தலையில் முள்முடியென இயேசுவின் உடல் முற்றிலும் பலவீனம் அடைந்திருந்தது. அந்த பாரமான சிலுவையை சுமந்து சென்றவர் ஒரு கட்டத்தில் நிலை குலைந்து தரை மட்டமாக விழுகிறார். உலகத்தை படைத்தவர் மண்ணில் விழுகிறார். சுற்றி இருப்பவர்கள் அவரை ஏளனம் செய்கிறார்கள். போர் சேவகர்கள் அவரை எழுந்து நடக்கும்படி வற்புறுத்துகிறார்கள். ஆனால் இயேசு அந்த தோல்வியின் நிலையிலும் மீண்டும் எழுகிறார். இந்த காட்சி நமக்கு பெரிய பாடத்தை கற்பிக்கிறது.
நாம் பாவத்திலோ அல்லது வாழ்வின் தோல்விகளிலோ கீழே விழும்போது அங்கே விழுந்து கிடப்பது முக்கியமல்ல, மீண்டும் எழுவதே முக்கியம். எத்தனை முறை விழுந்தோம் என்பது அல்ல, எத்தனை முறை இறைவனின் அருளால் மீண்டும் எழுந்தோம் என்பதே கிறிஸ்தவ வாழ்வின் ரகசியம். நம்முடைய பலவீனங்களைக் கண்டு நாம் விரக்தி அடையாமல், இயேசுவின் விழுதல் நமக்கு நம்பிக்கையை தருகிறது. ஜெபம். தளர்ந்து போனவர்களுக்கு வலிமை தரும் இயேசுவே, சிலுவையின் பாரத்தினால் நீர் மண்ணில் விழுந்தபோது அடைந்த வேதனைகளுக்காக உம்மை புகழ்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் அடிக்கடி பாவ சோதனைகளில் விழுந்து விடுகிறோம். தோல்விகள் எங்களை சூழ்ந்து கொள்ளும் போது மனசோர்வடையாமல் உமது அருட்கரத்தை பிடித்து மீண்டும் எழுந்து நடக்க எங்களுக்கு திடம் தாரும். எங்கள் பலவீனங்களில் உமது வல்லமையை தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 4. இயேசு தம் அன்னையை சந்திக்கிறார். கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே, திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இரத்த காயங்களோடு சிலுவை சுமந்து செல்லும் மகனும் துயரமே உருவாய் நிற்கும் தாயும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் காட்சி நெஞ்சை உருக்குகிறது. வார்த்தைகள் அங்கே மௌனமாகின்றன, கண்கள் மட்டும் பேசுகின்றன. தன் மகன் அநீதியாக தண்டிக்கப்படுவதைக் கண்டு அன்னை மரியாளின் இதயம் வாளால் ஊடுருவப்பட்டது. இருப்பினும் மீட்பு திட்டத்திற்காக தன் மகனின் பாடுகளை அமைதியுடன் ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவுக்கு தன் அன்னையின் முகம் அந்த துயர பயணத்தில் ஒரு சிறிய ஆறுதலை தந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலும் நாம் துன்பப்படும் போது நம் தாய் அல்லது குடும்பத்தினர் படும் வேதனையை நாம் உணர்ந்திருக்கிறோமா? அல்லது நம்முடைய பிடிவாதத்தால் அவர்களுக்கு சிலுவைகளை உருவாக்குகிறோமா? குடும்ப உறவுகளில் ஏற்படும் விரிசல்களையும் பெற்றோரின் ஏக்கங்களையும் இந்த நிலையில் சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். பாசத்தின் ஊற்றாகிய இயேசுவே, உமது சிலுவை பயணத்தில் உம் அன்பு தாயை சந்தித்த போது நீர் அடைந்த துயரத்திற்காக உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் அன்பு தழைக்க செய்யும். எங்களை பெற்று வளர்த்த பெற்றோரின் தியாகங்களை மதிக்கவும் அவர்களுக்கு எப்போதும் ஆறுதலாகவும் துணையாகவும் இருக்க எங்களுக்கு அருள் தாரும். துயரப்படும் தாய்மார்களுக்கு உமது ஆறுதலை தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால்
நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 5. இயேசு சிலுவை சுமக்க சீமோன் உதவுகிறான். வழிவந்த சீமோனும் வலி சுமந்தானே, வழிவந்த சீமோனும் வலி சுமந்தானே, வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே, வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடல் நிலை மிகவும் மோசமடைந்ததைக் கண்ட போர் சேவகர்கள் அவர் வழியிலேயே இறந்துவிடக் கூடும் என்று அஞ்சுகிறார்கள். எனவே வயலில் இருந்து வந்து கொண்டிருந்த சீரேனே ஊரை சேர்ந்த சீமோன் என்பவரை வலுக்கட்டாயமாக அழைத்து இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவும்படி பணிக்கிறார்கள். சீமோன் இதை தன் விருப்பத்தோடு செய்யவில்லை, ஒரு கட்டாயத்தின் பேரிலே செய்கிறான். ஆனால் அந்த சிலுவையை தொட்ட அந்த நிமிடம் முதல் அவன் வாழ்வு ஒரு புனிதமான பயணமாக மாறுகிறது. இந்த காட்சி நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துகிறது. நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் மற்றவர்களின் துன்பங்கள் சில நேரங்களில் நமக்கு ஒரு சுமையாக தெரியலாம். ஒருவருக்கு உதவி செய்வது நம்முடைய நேரத்தை வீணடிப்பதாகவோ அல்லது தேவையற்ற வேலையாகவோ நாம் கருதலாம். ஆனால் துன்பப்படும் ஒரு சகோதரருக்கு நாம் செய்யும் ஒரு சிறு உதவி கூட உண்மையில் நாம் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவுவதற்கு சமம். நாம் விரும்பி செய்தாலும் கடமைக்காக செய்தாலும் பிறருடைய சுமையை தாங்குவதில் ஒரு புனிதம் இருக்கிறது. ஜெபம். எங்கள் சுமைகளை தாங்கும் இயேசுவே, உமது சிலுவையை சுமக்க சீமோன் உதவிய அந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சுயநலத்தோடு வாழாமல் பிறருடைய கஷ்டங்களில் அவர்களுக்கு தோள் கொடுக்க எங்களுக்கு ஒரு விசாலமான இதயத்தை தாரும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய கிடைக்கும் வாய்ப்புகளை ஒரு வரமாக நினைக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். பிறர் சுமக்கும் சிலுவையின் பாரத்தை குறைக்க எங்களை பயன்படுத்தும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 6. இயேசுவின் முகத்தை ஒரு பெண் துடைக்கிறாள். துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே, துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே. துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே, துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில்
உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இரத்தமும் வியர்வையும் உமிழ் நீரும் படிந்து இயேசுவின் திருமுகம் அடையாளம் தெரியாதபடி சிதைந்து போயிருந்தது. சுற்றியிருந்த கூட்டத்தினர் ஏளனம் செய்து கொண்டிருந்த வேளையில் எதற்கும் அஞ்சாத ஒரு பெண்மணி கூட்டத்தை ஊடுருவி வருகிறார். அவர்தான் வெரோனிகா. இரக்கத்தினால் தூண்டப்பட்ட அவர் ஒரு துணியை எடுத்து இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார். அந்த ஒரு சிறிய அன்பு செயலுக்கு பரிசாக இயேசு தன் திருமுகத்தின் சாயலை அந்த துணியில் பதிய செய்கிறார். வெரோனிகாவின் செயல் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கிறது. துன்பப்படும் ஒருவருக்கு உதவி செய்ய பெரும் செல்வம் தேவையில்லை. ஒரு சிறிய இரக்கமுள்ள மனமே போதும். உலகம் எதை சொல்லும் என்று அஞ்சாமல் துயரப்படுபவர்களின் கண்ணீரை துடைக்க நாம் முன்வருகிறோமா? பிறருடைய வேதனையில் நாம் காட்டும் சிறு அக்கறை இறைவனுடைய சாயலை நம் உள்ளத்தில் பதிய வைக்கும். ஜெபம். இரக்கத்தின் உருவமான இயேசுவே, வெரோனிகா உமது முகத்தை துடைத்த போது நீர் அடைந்த ஆறுதலுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, பிறருடைய துன்பங்களை கண்டு மௌனமாக விலகி செல்லாமல் அவர்களுக்கு எங்களால் இயன்ற ஆறுதலை தர எங்களுக்கு துணிவை தாரும். அழுபவர்களின் கண்ணீரை துடைக்கவும் காயப்பட்ட இதயங்களுக்கு மருந்தாகவும் எங்களை மாற்றியருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 7. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிறந்தாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசு இரண்டாம் முறையாக நிலத்தில் விழுகிறார். கல்வாரி மலைக்கான பயணம் நீண்டு கொண்டே இருக்கிறது. சிலுவையின் பாரமோ அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. சீமோன் உதவி செய்தும் வெரோனிகா ஆறுதல் அளித்தும் இயேசுவின் உடல் பலவீனம் அவரை மீண்டும் ஒரு முறை மண்ணில் விழ செய்கிறது. இது அவர் அனுபவித்த சொல்லொண்ணா உடல் சோர்வையும் மனவேதனையையும் காட்டுகிறது. ஆனாலும் அவர் அங்கேயே தங்கிவிடவில்லை. மனித குலத்தின் மீட்பு என்ற இலக்கை அடைய வேண்டும் என்று தட்டு தடுமாறி எழுகிறார். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் நாம் சில நேரங்களில் ஒரு பாவத்திலிருந்து விடுபட முயற்சி செய்வோம். ஆனால் மீண்டும் அதே தவற்றில் விழுந்து விடுவோம். இனி என்னால் முடியாது என்ற விரக்தி நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் இயேசுவின் இந்த இரண்டாம் விழுதல் நமக்கு சொல்வது என்னவென்றால், மீண்டும் விழுவது பலவீனம் அல்ல, விழுந்த இடத்திலேயே நம்பிக்கையின்றி கிடப்பதுதான் பலவீனம். நம்முடைய தொடர் தோல்விகளுக்கு மத்தியிலும் விடாமுயற்சியோடு
இறைவனை நோக்கி நடக்க இந்த நிலை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஜெபம். சோர்வுற்றோருக்கு பலன் தரும் இயேசுவே, 2ஆம் முறை நீர் மண்ணில் விழுந்தபோது அடைந்த வேதனைகளுக்காக உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்து நாங்கள் மனம் சோர்ந்து போகும் நேரங்களில் உமது சிலுவையின் ஆற்றலால் எங்களை தூக்கி நிறுத்தும். என்னால் முடியாது என்ற எதிர்மறை எண்ணங்களை நீக்கி உமது அருளால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 8. இயேசுவை எருசலேம் பெண்கள் சந்திக்கிறார்கள். கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே, கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே, மனதுருக்கும் மாறுதலால் குளிர வைத்தீரே, மனதுருக்கும் ஆறுதலால் குளிர வைத்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிறந்தாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவை சுமந்து செல்வதைக் கண்டு எருசலேம் பெண்கள் மாரடித்து புலம்பி அழுகிறார்கள். இரத்த கரையோடும் காயங்களோடும் இருக்கும் ஒரு மனிதனை பார்த்து அவர்கள் காட்டிய அந்த பரிதாபம் இயல்பானது. ஆனால் இயேசு அவர்களை நோக்கி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். இயேசு இங்கே ஒரு ஆழமான உண்மையை சுட்டி காட்டுகிறார். வெறும் உணர்ச்சி வசப்பட்ட அழுகையை விட மனமாற்றமே மேலானது. இயேசுவின் பாடுகளை பார்த்து நாம் கண்ணீர் சிந்துவது மட்டும் போதாது. அந்த பாடுகளுக்கு காரணமான நம்முடைய பாவங்களை நினைத்து நாம் வருந்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எத்தகைய வாழ்வை அமைத்துக் கொடுக்கிறோம்? அவர்களை இறை வழியில் நடத்துகிறோமா என்பதை சிந்திப்பதே உண்மையான சிலுவை பாதை தியானமாகும். ஜெபம். உண்மையின் ஒளியான இயேசுவே, உம்மை பார்த்து அழுத பெண்களுக்கு நீர் வழங்கிய அறிவுரைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வெறும் சடங்காக இந்த வழிபாட்டை செய்யாமல் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களது தவறுகளை உணர்ந்து வருந்த எங்களுக்கு அருள் தாரும். எங்களுக்காகவும் எங்கள் வருங்கால சந்ததியினருக்காகவும் நாங்கள் உருக்கமாக ஜெபிக்கவும் அவர்களை நல்வழியில் நடத்தவும் தேவையான ஞானத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 9. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே, வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே, பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே,
பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி மலையின் உச்சி மிக அருகில் உள்ளது. ஆனால் இயேசுவின் உடல் நிலை அதற்கு மேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு தளர்ந்து விட்டது. இதோ அவர் 3ஆம் முறையாக நிலத்தில் விழுகிறார். இது ஒரு முழுமையான வீழ்ச்சி போல தெரிகிறது. சுற்றி இருப்பவர்கள் அவர் இனி எழவே மாட்டார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தன் இலக்கை அடைந்தே தீர வேண்டும் என்ற இறை திட்டத்தின் வைராக்கியம் அவரை மீண்டும் அந்த பலவீனமான நிலையிலிருந்து எழ செய்கிறது. நம்முடைய வாழ்விலும் சில நேரங்களில் தொடர்ச்சியான போராட்டங்களால் நாம் முற்றிலுமாக முடங்கி போகலாம். ஒரு பிரச்சனை முடிவதற்குள் அடுத்த பிரச்சனை என வரும்போது இனி என்னால் எழுந்து நிற்கவே முடியாது என்று நாம் சரணடைந்து விடுகிறோம். ஆனால் இயேசுவின் இந்த 3வது எழுதல் நமக்கு ஒரு மிக பெரிய ஊக்கத்தை அளிக்கிறது. முடிவு வரை போராடுவதே ஒரு கிறிஸ்தவனின் அடையாளம். வெற்றி என்பது விழாமல் இருப்பது அல்ல, விழுந்த போதெல்லாம் எழுவதே ஆகும். ஜெபம். மன உறுதி கொண்ட இயேசுவே, 3ஆம் முறையாக நீர் மண்ணில் விழுந்து எழுந்தபோது அடைந்த வேதனைகளுக்காக உம்மை புகழ்கின்றோம். ஆண்டவரே, வாழ்வின் கடைசி துளி நம்பிக்கையையும் நாங்கள் இழந்து நிற்கும் தருணங்களில் உமது சிலுவை எங்களுக்கு பலனாக இருக்கட்டும். முயன்று தோற்பது தவறல்ல, முயலாமல் இருப்பதே தவறு என்பதை உணர்ந்து சாகும் வரை உமது சாட்சிகளாக வாழ எங்களுக்கு துணை புரியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 10. இயேசுவின் உடைகளை கழற்றுகிறார்கள். மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே. மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே. தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே. தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். ஒரு வழியாக கல்வாரி மலையின் உச்சியை இயேசு அடைகிறார். அங்கே அவருக்கு காத்திருந்தது மற்றொரு பெரும் அவமானம். போர் சேவகர்கள் இரக்கமின்றி அவருடைய உடைகளை களைகிறார்கள். காயங்களோடு ஒட்டி இருந்த அந்த உடைகள் பிரிக்கப்படும் போது ஏற்கனவே காய்ந்திருந்த காயங்கள் மீண்டும் பிளந்து இரத்தம் வழிகிறது. பிறக்கும் போது எவ்வித ஆடையும் இன்றி பிறந்தவர் இறக்கும் போதும் அனைத்தையும் இழந்து நிற்கிறார்.
உலகை படைத்தவர் தன் மானத்தை மறைக்க கூட ஆடையின்றி அங்கே நிற்கிறார். இந்த நிலையை தியானிக்கும் போது நாம் மற்றவர்களை எவ்வளவு தூரம் அவமானப்படுத்துகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். பிறருடைய குறைகளை அம்பலப்படுத்துவதும் மற்றவர்களின் பெயரை கெடுப்பதும் இயேசுவின் ஆடையை களைவதற்கு சமம். மேலும் உலக பொருட்கள் மற்றும் ஆடம்பரத்தின் மீது நாம் கொண்டிருக்கும் மிதமிஞ்சிய பற்றுதலை துறந்து உள்ள தூய்மையோடும் எளிமையோடும் வாழ இந்த நிலை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஜெபம். தாழ்ச்சியின் உருவமான இயேசுவே, உமது ஆடைகள் களையப்பட்ட போது நீர் அடைந்த அந்த பெரும் அவமானத்திற்காக உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உலக பொருட்களின் மீது வைத்திருக்கும் அளவுக்கு அதிகமான ஆசைகளை வேறறுக்க அருள் தாரும். பிறரை இழிவுபடுத்துவதை விடுத்து அவர்களின் கண்ணியத்தை பாதுகாக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எத்தகைய இழப்புகளையும் உமது அன்பிற்காக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 11. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே. சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே. உலக மீட்பருடலெங்கும் உறுதி பொங்கியதே. உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அந்த கொடிய தருணம் வந்துவிட்டது. சிலுவை தரையில் கிடத்தப்படுகிறது. இயேசு அதன் மேல் படுக்க வைக்கப்படுகிறார். பெரிய ஆணிகள் அவருடைய கைகளிலும் கால்களிலும் அடிக்கப்படுகின்றன. சம்மட்டியின் ஒவ்வொரு அடியும் அவருடைய நரம்புகளை துளைக்கின்றன. இரத்தம் பீரிட்டு பாய்கிறது. அந்த நிலையிலும் இயேசு தன்னை சிலுவையில் அறைபவர்களுக்காக ஜெபிக்கிறார். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. நன்மைகளை மட்டுமே செய்து வந்த அந்த புனித கரங்கள் இப்போது ஆணியால் பிணைக்கப்பட்டுள்ளன. நாம் பல நேரங்களில் நம்முடைய கைகளால் தீய செயல்களை செய்கிறோம். நம்முடைய கால்களால் பாவமான வழிகளில் நடக்கின்றோம். நம்முடைய தவறான செயல்களை இந்த ஆணிகளாக மாறி இயேசுவை துளைக்கின்றன. இருப்பினும் சிலுவையில் தொங்கும் அந்த நிலையிலும் இயேசு காட்டும் மன்னிப்பு வன்முறைக்கு அன்பே பதில் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஜெபம். மன்னிக்க தெரிந்த மாமன்னரே இயேசுவே, உமது கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் பாய்ந்த போது நீர் அனுபவித்த அந்த தாங்கொண்ணா வேதனைகளுக்காக உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை விரோதிப்பவர்களையும் எங்களுக்கு தீங்கு செய்பவர்களையும் மனதார மன்னிக்க எங்களுக்கு ஒரு விசாலமான இதயத்தை தாரும்.
பழி வாங்கும் உணர்ச்சியை எங்களிடமிருந்து அகற்றி உம்மை போல அன்பினால் உலகை வெல்ல எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 12. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே, உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே, உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே, உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையே தொங்கிய நிலையில் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்து தன் உயிரை தந்தை இறைவனிடம் ஒப்படைக்கிறார். எல்லாம் முடிந்தது என்ற வார்த்தையோடு அவர் தலை சாய்கிறது. சூரியன் இருளடைகிறது, நிலம் அதிர்கிறது. கடவுளின் மகன் ஒரு குற்றவாளியைப் போல சிலுவையில் தொங்கி இறக்கிறார். ஆனால் அந்த இறப்பு ஒரு தோல்வி அல்ல, அது மனித குலத்தின் மீதான கடவுளின் அன்பின் உச்சகட்டம். இயேசு நமக்காக தன் உயிரையே தியாகம் செய்தார். நாம் வாழ்வதற்காக அவர் இறந்தார். இந்த நிலையை தியானிக்கும் போது நம்முடைய பாவமான வாழ்க்கைக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இயேசு சிலுவையில் உயிர் துறந்தது நமக்காகத்தான் என்பதை உணர்ந்து, இனி நமக்காக வாழாமல் நமக்காக இறந்து உயிர்த்த இறைவனுக்காக வாழ நாம் தீர்மானிக்க வேண்டும். நம் வாழ்வின் இறுதி காலத்தில் நாமும் அவரைப் போலவே நம்பிக்கையுடன் நம் ஆன்மாவை இறைவனிடம் ஒப்படைக்க தயாராக இருக்க வேண்டும். ஜெபம். எங்கள் மீட்பராகிய இயேசுவே, சிலுவை மரத்தில் நீர் சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தத்திற்காகவும் எங்களை மீட்க நீர் கொடுத்த விலை மதிக்க முடியாத உயிருக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இறப்பு எங்களுக்கு புதிய வாழ்வை தந்துவிட்டது. நாங்கள் இனி பாவத்திற்கு மரித்து உமது நீதியின் பிள்ளைகளாக வாழ அருள் தாரும். எங்கள் மரண வேளையில் உம் சிலுவை எங்களுக்கு துணையாக இருக்கவும், உமது நித்திய ராஜ்யத்தில் எங்களை சேர்த்து கொள்ளவும் மன்றாடுகிறோம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 13. இயேசுவின் உடலை சிலுவையினின்று இறக்குகிறார்கள். தாய்மடியில் சேயுடலோ சருகானதே, தாய்மடியில் சேவுடலோ சருகானதே, தாய்மனமோ முறிந்து போன சிறகானதே, தாய்மனமோ முறிந்து போன சிறகானதே.
எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். ஆரவாரங்கள் அடங்கிவிட்டன. கல்வாரி மலை அமைதியானது. இயேசுவின் உயிரற்ற உடல் சிலுவையிலிருந்து மெல்ல இறக்கப்பட்டு அன்னை மரியாவின் மடியில் கிடத்தப்படுகிறது. பிறக்கும்போது மாட்டுத் தொழுவத்தில் தன் மகனை ஏந்திய அன்னை இன்று சிதைக்கப்பட்ட உடலாக தன் மகனை தாங்குகிறார். அந்த அன்னையின் இதயம் துயரத்தின் விளிம்பில் நின்றாலும் கடவுளின் திருவுளத்திற்கு முற்றிலுமாக அடிபணிகிறார். இயேசுவின் உடல் அன்னை மரியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது போல நம்முடைய வாழ்வின் கடினமான நேரங்களிலும் நாம் சோர்ந்து போகும்போது அன்னை மரியாளின் பரிந்துரை நமக்கு ஆறுதலை தரும். நாம் செய்யும் ஒவ்வொரு பாவமும் இயேசுவின் உடலில் புதிய காயங்களை ஏற்படுத்துகிறது என்பதையும் அது நம் அன்னைக்கு வேதனையை தருகிறது என்பதையும் இந்த நிலையில் சிந்திப்போம். அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பங்களுக்கு இந்த நிலை ஒரு பெரிய ஆறுதலாகும். ஜெபம். துயரப்படும் தாயின் மகனே இயேசுவே, உமது திருவுடல் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு அன்னையின் மடியில் கிடத்தப்பட்ட அந்த தருணத்திற்காக உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் இழப்புகளையும் மரணங்களையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள எங்களுக்கு துணை புரியும். அன்னை மரியாவைப் போல எத்தகைய துன்பத்திலும் இறைவனின் திட்டத்தை ஏற்று நடக்கவும் உமது இரக்கத்தின் மேல் எப்போதும் நம்பிக்கை வைக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 14. இயேசு கல்லறையில் வைக்கப்படுகிறார். ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அரிமத்தியா ஊர் யோசேப்பு மற்றும் நிக்கதேமு ஆகியோரின் உதவியுடன் இயேசுவின் உடல் நறுமண தைலங்கள் பூசப்பட்டு ஒரு புதிய கல்லறையில் வைக்கப்படுகிறது. ஒரு பெரிய கல் அந்த வாசலில் உருட்டி வைக்கப்படுகிறது. சீடர்கள் பயத்தில் சிதறி போகிறார்கள். எதிரிகள் வெற்றி பெற்றுவிட்டதாக எண்ணுகிறார்கள். அந்த இருண்ட கல்லறைக்குள் அமைதி நிலவுகிறது. ஆனால் அந்த அமைதி ஒரு புதிய தொடக்கத்திற்கான முன்னுரை. விதை மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் பலன் தரும் என்ற வாக்குறுதி
அங்கே நிறைவேறத் தொடங்குகிறது. நம் வாழ்விலும் சில நேரங்களில் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு விட்டது போன்ற இருள் சூழ்ந்த நிலையை நாம் உணரலாம். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காதது போலவும், கடவுள் மௌனமாக இருப்பது போலவும் தோன்றலாம். ஆனால் இயேசுவின் கல்லறை நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், இருளுக்கு பின் ஒளி உண்டு, மரணத்திற்கு பின் உயிர்ப்பு உண்டு. கல்லறையின் மௌனத்தில் கடவுள் தன் மகத்தான மீட்பு திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஜெபம். வாழ்வின் அதிபதியே இயேசுவே, ஒரு புதிய கல்லறையில் நீர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த தருணத்திற்காக உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சூழ்ந்துள்ள இருள் நீங்கவும், எங்கள் உள்ளத்தில் மடிந்து கிடக்கும் நற்பண்புகள் மீண்டும் உயிர் பெறவும் அருள் தாரும். எத்தகைய இக்கட்டான சூழலிலும் உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து காத்திருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். சாவையும் கல்லறையையும் வென்ற உம்மை போல நாங்களும் பாவங்களை வென்று புதிய மனிதர்களாக வாழ எங்களுக்கு துணை புரியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். அன்பு இயேசுவே, உமது பாடுகளையும் சிலுவை மரணத்தையும் தியானித்த இந்த வேளையில் எங்கள் உள்ளங்களில் உமது அன்பின் அக்கினியை மூட்டியருளும். ஆண்டவரே, நீர் சிலுவையில் சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தமும் எங்கள் பாவங்களை கழுவி எங்களை தூய்மைப்படுத்தட்டும். ஆண்டவரே, இந்த தவக்காலம் எங்கள் பழைய வாழ்வை ஒழித்து புதிய வாழ்வை தொடங்கும் காலமாய் அமையட்டும். நாங்கள் மீண்டும் மீண்டும் செய்த தவறுகளையும் இதயத்தை புண்படுத்திய துரோகங்களையும் உமது சிலுவையின் அடியில் முழுமையாக சமர்ப்பிக்கின்றோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. எல்லாம் முடிந்தது என்று நீர் சிலுவையில் முழங்கிய போது எங்கள் பாவத்தின் அடிமைத்தனம் முடிவுக்கு வந்தது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். இனி நாங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்காமல் உமது நீதியின் பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு பலன் தாரும். எங்களின் சுயநலம், கோபம், உலக இச்சைகள் அனைத்தையும் உமது கல்லறையோடு அடக்கம் செய்துவிட்டு உயிர்த்தெழுந்த உமது ஒளியில் புதிய மனிதர்களாக எழுந்து நடக்க அருள் புரியும். வாழ்வின் இறுதி வரை உமது சிலுவையை எங்கள் தோள்களில் மகிழ்ச்சியோடு சுமக்கவும், உமது சாட்சிகளாக இந்த உலகில் வாழவும் எங்களை பலப்படுத்தும். உமது தியாகத்தினால் மீட்கப்பட்ட நாங்கள் இனி எங்களுக்காக வாழாமல் உமக்காகவும் பிறருக்காகவும் வாழ செய்யும். எங்களின் வாழ்வு உமக்கு உகந்த பலியாக மாறட்டும். எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவின் சிலுவை சாவு நமக்கு புதிய வாழ்வின் கதவை திறந்துவிட்டது. அவர் தன் உயிரை கொடுத்தது நாம் அர்த்தமற்ற பாவ வாழ்விலேயே தொடர வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக நாம் அந்த பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்காகவே. இந்த சிலுவை பாதையை நாம் நிறைவு செய்யும் இந்த வேளையில் நம் உள்ளத்தை ஒரு முறை ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம். இந்த தவக்காலம் நம் பாவ வாழ்க்கையை தகர்த்து நம் ஆன்மாவை புதுப்பிக்கும் ஒரு உன்னத காலம். நம்முடைய பழைய மனித இயல்புகள், தீய பழக்கங்கள், கோபங்கள் மற்றும் உலக இச்சைகள் அனைத்தையும் அந்த இருண்ட கல்லறையிலேயே சிலுவையின் அடியில் புதைத்துவிட்டு ஒளியின் பிள்ளைகளாக புறப்படுவோம். இயேசுவின் தியாகம் நம் வாழ்வில் வீண் போகாதபடி இனி நாம் வாழும் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளதாகவும் இறைவனுக்கு புகழ்ச்சி தருவதாகவும் இருக்கட்டும். சிலுவையின் நாயகன் நமக்காக தன்னை முழுமையாக ஈந்தார். நாமும் அவருக்கு ஈடாக நம் பாவ வாழ்வை விட்டுவிட்டு அவரோடு இணைந்து ஒரு புதிய சிருஷ்டியாக மாறுவோம். மீட்பின் ஒளி நம் ஒவ்வொருவர் மீதும் பிரகாசித்து நம்மை நல்வழிப்படுத்துவதாக. எல்லாம் வல்ல இறைவனின் ஆசி நம் அனைவர் மீதும் இருப்பதாக. ஆமீன்.